எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் சுற்றக்கூடிய 2 சுத்துகளையும் பார்க்க போகிறோம். அந்த 2 சுத்தையும் நம்ம ரெண்டையும் இணைச்சு பண்ணக்கூடிய முறையும் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டையும் இணைச்சு பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. அதாவது இப்படியும் இதை திருப்பி இந்த பக்கம் வரக்கூடிய சுத்து, இந்த ரெண்டையும் நம்ம இப்போ பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படின்னு பார்த்துக்குங்க. முதல் குச்சி தயார் நிலை கொண்டு வந்துடுங்க. இப்போ மேலேருந்து இந்த எண்டை பார்த்துக்குங்க, சரிங்களா? இந்த கொனைக்குச்சி நீங்கள் பார்த்துக்குங்க. இது எப்படி பின்னாடி போகுது முன்னாடி வருது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துங்க. இந்த கொனைக்குச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்போ நின்றுட்டோம், தயார் நிலையில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் குச்சி பின்னாடி போகுது, மேலே வருது, பின்னாடி போகுது, இப்படி வருது. இது பார்த்தீங்கன்னா 8 போடுற மாதிரி இருக்கும். மேலே இப்படி ஒரு அரை ரவுண்ட் ஆச்சுங்களா? இப்போ 8, நீங்கள் 8 போடுறது கணக்கு வச்சுக்கோங்க. இந்த குச்சி எப்படி மேலே போய் கீழே வருது, அதே மாதிரி மேலே போய் கீழே வருது அப்படின்னு பார்த்துக்குங்க. இது ஒரு சுத்து. இதை நம்ம கால் இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி பண்ண போகிறோம், புரிஞ்சுதுங்களா? ஸ்பீடாக பண்ணுறேன், புரிஞ்சுதுங்களா? உடம்பு ஒட்டின மாதிரி வரணும், அதே மாதிரி பார்த்துக்குங்க. இது வலது பக்கத்தில் செய்யக்கூடிய சுற்று, சரிங்களா? அடுத்தது இடது பக்கம் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கு இல்லைங்களா? இப்படி எடுத்துட்டு இந்த பக்கம் தான், இதுவும் 8 போட்ட மாதிரி தான். இங்கேருந்து கீழே மேலே போகுது, இடது பக்கம் போய் கீழே இனி மேலே போய் வலது பக்கம் வருது, சரிங்களா? இதை 2 சுற்று. இதை பொறுமையாக பார்த்துக்குங்க, சரிங்களா? அடுத்து இது 2 சேர்ந்தது தான் இப்படி, சரிங்களா? இப்போ எப்படின்னு பொறுமையாக காமிக்கிறேன். இது இப்படி மேலே போய் கீழே வருது, அதே மாதிரி மேலே போய் கீழே வருது. இந்த பக்கம் விடுறோம், இந்த பக்கம் விட்ட உடனே இப்படி வருது இல்லைங்களா? வரும்போது இப்படி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் எடுக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? மேலே போயிட்டு கீழே வருது, அதே மாதிரி இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் திரும்புது, சரிங்களா? இது பொறுமையாக பார்த்து பண்ணுங்க. இது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தர்றேன். இது பார்த்தீங்கன்னா கால் பாடமெல்லாம் இருக்குது. கால் பாடம் நான் இது எல்லாம் ஒன்றா இணைச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்புகள் மட்டும் பழகுங்க. இப்போ இந்த பக்கம் திரும்பும்போது இப்படியும், இந்த பக்கம் திரும்பும்போது இந்த இடது காலை திருப்பி இப்படியும் பண்ணி பழகுங்க, சரிங்களா? வலது கால் திருப்பி வலது பக்கம் வீச்சு எடுக்கிறோம், இடது கால் திருப்பி இடது பக்கம் வீச்சு எடுக்கிறோம். இதை பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கால் பாடமெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இது மொத்தமாக இணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக இருக்கும். நன்றி.